மூன்றாம் வார்த்தைக்காக நம்மதில் இருக்கிற சகோதரி ஜான்சி ஜாரெட் அவர்கள் பேசுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்புமா இருக்கிற கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய 7 வார்த்தைகளும் 7 பூக்களாக நாம் கருதப்படுகிறது. இதில் 3வது வார்த்தை ஒரு அரவணைப்பின் வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த விதத்தில் அவர் ஒரு அரவணைப்பின், ஒரு தாயை அரவணைக்கிற வார்த்தையாக இந்த வார்த்தை வெளிப்படுவதை நாம் காண முடிகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது தன் தாயாகிய மரியாள் வந்து சிலுவை அடிவாரத்தில் நின்று மிகுந்த வேதனையோடும் துக்கத்தோடும் இருந்த தன்னுடைய தாயாரை பார்த்து, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்று சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் வந்து ஏன் ஸ்திரீயேன்னு சொன்னார்? ஏன் அம்மான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை தாயேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே சொல்லாத ஸ்திரீயே என்று ஏன் சொன்னாருன்ட்டு நிறைய பேர் நீங்க யோசிக்கலாம். இந்த உலகத்துல ஸ்திரீ என்பது வந்து ஒரு தகாத வார்த்தையாக கருதப்படவில்லை, ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையாகத்தான் ஸ்திரீ என்று அழைத்தார் என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து 33 வருடம் இந்த உலகத்துல இருந்தார். 30 வருடமாக தன் தாயார் தகப்பனோடு தான் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். 30 வயசுல அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். மார்க்கு 1:10-11 நாம் வாசிப்போம். மார்க்கு 1:10-11. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அடுத்த வசனம் வாசி. அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்படியாக 30 வயதில் அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவர் உலக பாசம் அற்றவராகவும் ஊழிய பாதைக்குள்ளாக அவர் செல்லப்பட்டார். அப்போ ஆவிக்குள்ளான வாழ்க்கையில் அவர் ஈடுபட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:38 நாம் வாசிக்கலாம். யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமா, அவரோட சித்தத்தின்படி அல்ல, பிதாவானவர் அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வகையில அவர் சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோம். அந்த வேலையில தான் அவர் தன் தாயாரை நோக்கி ஸ்திரீயே என்று அழைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால அந்த ஸ்திரீன்றது ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையாகத்தான் நாம் கருதப்படுகிறது. நாம் மரியாதை குறித்து பார்க்கும் பொழுது கூட மரியாள் வந்து ஒரு கிருபை பெற்றவர்களாகவும் ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளாகவும் காணப்பட்டதை லூக்கா 1:28 நாம் வாசிக்கிறோம். அப்புறம் ஆண்டவருக்கு ஒரு கீழ்ப்படுகிறவளாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:38 நாம் வாசிக்கலாம். அதற்கு மரியா, இதோ ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி
எனக்கு ஆக கடவுது என்றார். ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க காபிரியேல் தூதன் வந்து மரியாளிடம் பேசும் பொழுது, ஆண்டவரே உமக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அப்பொழுது ஒரு கன்னி ஸ்திரீ வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது எவ்வளவு ஒரு கஷ்டமான, திருமணமாகாத ஒரு பெண் பெற்றெடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஏசப்பாவை பெற்றெடுத்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியாக மரியாள் வந்து ஒரு மிகுந்த ஒரு கீழ்ப்படுகின்ற ஒரு மகளாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து தன் தாயாருடன் பேசியது ஒரு 3 இடத்துல தான் பேசியிருப்பார். வேதாகமத்தில் வந்து ஒரு 3 இடத்துல தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. முதலாவது லூக்கா 2:49 நாம் வாசிப்போம். லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? எனக்கு பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீ அறிகிறீர்களா? எருசலேமில் இவர் காணும்னு சொல்லிட்டு அவன் தாயாரும் தகப்பனும் தேடும் பொழுது இந்த வார்த்தையை வந்து அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இது வந்து அவர் தாயாரிடம் தகப்பனிடத்தும் பேசியதை நாம் பார்க்கிறோம். 2வது இடம் வந்து யோவான் 2:4 நானே சொல்லிடுவேன். திராட்சை ரசம் குறைவுபட்டது. அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அந்த வார்த்தையை ஏசப்பா அவருடைய தாயாரிடம் கூறியதை நாம் பார்க்கிறோம். 3வது வந்து கல்வாரி சிலுவையில் யோவான் எழுதின சுவிசேஷம் 19:26 அவர் சொன்னார், ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று கூறியதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக வேதாகமத்தில் 3 இடத்துல தான் மரியாதை குறித்து பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்புறமா யோவான் தனக்கு அன்பான சீஷனா இருந்த யோவானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யோவானுடைய தாயின் பேர் சலோமி, அவர் தந்தை செபுத்தேயு. அவர்கள் வந்து ஒரு மீன் பிடிப்பவர்களாக இருந்தார்கள். அவருக்கு அன்பாய் இருந்த சீஷனாக யோவானை குறித்து சொல்லுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13:23 நாம் வாசிப்போம். 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீஷர்களில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனாகிய ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஆமா, அவனுக்கு ஏசப்பாவுக்கு வந்து அன்பான சீஷனாக இருந்தான். யோவானை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் மீன் பிடிப்பதை விட்டு அவர் ஊழியத்தில் ஏசப்பாவோட வந்தது முதற்கொண்டு அவர் வந்து எப்படி இருந்தாரா, எல்லா ஊழியத்திலும் அவரோடு கூட துணையாக இருந்தார். அவர் செய்த எல்லா அற்புதங்களிலும் அவரை விட்டு விலகாமல் அவர் எங்கெல்லாம் போய் செபிக்கிறாரோ, எங்கெல்லாம் போய் அற்புதங்கள் செய்கிறாரோ எல்லா இடத்துலையும் யோவான் இருந்ததாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அன்பான சீஷனிடம் தான் தன் தாயாரை ஒப்பு கொடுத்தார். எல்லா 12 சீஷர்ல ஒருத்தர் யூதஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான். மீதி 11 சீஷர்கள்ல யோவான் மட்டுமே அந்த சிலுவையின் அருகே நின்று வேதனையோடு நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி வேதனையோடு இருந்த தன்னுடைய அன்பான சீஷனிடத்துல தன் தாயை ஒப்படைக்கிற ஒரு ஒப்படைப்பை தான், ஒரு உறவை தான் நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவராகிய இயேசு எவ்வளவு வேதனையின் மத்தியில, துக்கத்தின் மத்தியில கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்க. உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் சுண்டி கீழே போன பிறகு கூட அவர் தன்னுடைய தாயாரை நினைவு, அவர் உடம்பு எந்த நிலைமையில, அவருடைய சரீரம் எந்த நிலைமையில இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அவர் அந்த ஒரு நிலைமையில கூட தன் தாயாரை அப்படி விட்டு போகாதபடிக்கு தன் சீஷனிடம் ஒப்படைக்கும் ஒரு மகனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கூட நாம கூட நம் பெற்றோர் ஒவ்வொருவரை நம்ம கனம் பண்ணுகிறவராக இருக்கணும். ஏசப்பா இவ்வளோ கஷ்டங்களின் மத்தியில தன் தாயாரை ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கும் பொழுது நாம எப்படி இருக்கணும் என்பது கூட வேத வசனத்தின் மூலம் நாம் வாசிப்போம். எபேசியர் 6:3 நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6:3. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்கு தத்தமுள்ள
முதலாம் கற்பனையா இருக்கிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. முதலாவது நீ என்ன பண்ணணும், உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கிற கனத்தை நீ கொடுக்கணுன்றதை தான் இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறது. உன் தாயை மதிக்காதையோ அப்படி இருக்காத, ஒரு கனத்தை, அவர்களுக்கு உரிய கனத்தை நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்டுங்க, அவங்களுக்கு உரிய கனத்தை அவங்களுக்கு தரணும் அப்படின்றது தான் இந்த வசனத்தின் மூலம் நாம் வெளிப்படுத்துகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:4 வாசிக்கலாம். பெற்றோரை நிந்திக்கிறவனை பற்றி நாம் வாசிப்போம். மத்தேயு 15:4. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, உன் தகப்பனும் தாயும் கனம் பண்ணணுமா. உன் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவனா திட்டுறவன், எதனாலும் சரி, என்னத்த நீ பண்ணியோ பெத்தியோ புச்சியோன்னு சொல்ற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ற, அவங்களால கொலை செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தின் மூலம் உங்களுக்கு எச்சரிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால ஒவ்வொருவரும் தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. மூன்றாவது நீதிமொழிகள் 30:17 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30:17. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவர் கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்றுமா. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவர்கள். தகப்பனை பரியாசம் பண்ணக்கூடாது, அதாவது திட்டக்கூடாது. நீ என்ன வாங்கி வச்சுட்டு போய்கிறாரு எங்க அப்பன், என்ன சேர்த்து வச்சுட்டு போய்கிறாரு எங்க அப்பன், இதெல்லாம் சொல்லாதீங்க. அது என்ன சொல்றாரு பாருங்க, தகப்பனை பரியாசம் பண்ணாத, தாயின் கட்டளை என்ன பண்ணக்கூடாதான், அசட்டை பண்ணக்கூடாதான். உங்க தாயோட கட்டளை நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, இதெல்லாம் வேணாம். இப்போ புரிஞ்சுக்குங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் எச்சரிக்கிறாரு. அப்படியேப்பட்டவருடைய கண்களை என்ன பண்ணுமா, நதியின் காகங்கள் என்ன பண்ணுமா, பிடுங்குமா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்டுக்குங்க, கழுகின் குஞ்சுகளும் அந்த கண்ணுங்களை சாப்பிடுமா. அதனால பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்கணுன்றதை தான் இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். நீதிமொழிகள் 28:22 ஒரு பராமரிப்பின் வார்த்தை கூட நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:22. நீதிமொழிகள் 22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு மாற்றி சொல்லிட்டு நான் சரி நானே வாசிக்கிறேன். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே. உன்னை பெற்ற தகப்பனு 28 அப்படியா, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. உன்னை பெற்ற தகப்பனுக்கு அவர் என்ன சொல்றாரோ, உன்னுடைய தகப்பனுக்கு நீ செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கணும்ன்றத இந்த வசனம் சொல்றது. உன் தாய் வயது சென்றவள் ஆகும் பொழுது அவங்கள நீங்க கவனிக்கிறவர்களாக இருக்கணும், அவங்கள அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்றத குறித்து இந்த வசனம் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக 1 பேதுரு 2:21 நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறாராம். கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வர்றதுக்கு தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் மரிக்கும் தருவாயில கூட தன் தாயை நினைவு கூறுவதை ஒருவரும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. எல்லா வேதனைகள் மத்தியிலும், துன்பங்கள் மத்தியிலும், துக்கத்தின் மத்தியிலும் அடிக்கப்பட்டார், காயப்பட்டார். அவர்
உடலில் எவ்வளவு வேதனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் கூட தன் தாயை தன் அன்பான சீஷனிடம் ஒப்படைக்கிற ஒரு அன்பான உறவை ஏற்படுத்துகிற இதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இதை கூட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை பற்றி கவனித்து ஒவ்வொருவரும் தன் தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தை உணர்த்துகிறதா இருக்கிறது. இப்படியாக நாம் ஒவ்வொருவரும் தம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் இருப்போம் என்றார் என்பதை. ஆமேன். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா